இப்போ இருக்கக்கூடிய உங்கள் கடன் பிரச்சனையானாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு கனவு போலவே நீங்கள் மறந்தே போயிடுவீங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களோட பீக்கான ஹவர்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் நல்ல செல்வந்தனாக இருப்பீங்க. வேறு வேறு லெவலில் போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்க கூட டைம் இருக்காது. அந்த லெவலில் உங்கள் மைண்டு மாறிடுங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒரு மனுஷன் நல்லா உற்சாகமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அது சாதாரணமாக தாண்டி போயிடுவார். சில நேரத்தில் பெரிய பிரச்சனை வந்தால் கூட அவர்கிட்ட இருக்கக்கூடிய உற்சாகத்தினால் அது தாண்டி பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி போயிடுவார். ஆனால் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஒன்றும் இல்லை, வண்டி பஞ்சர் ஆனால் கூட டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த கடன் பிரச்சனைன்றது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு மனுஷனை ரொம்ப அழுத்தக்கூடிய, அதாவது அவனை சிந்திக்க முடியாதபடிக்கு அங்கங்கே நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த கடன் பிரச்சனை. அதாவது ஃபினான்ஷியலாலும் உங்களுக்கு டைட்டாக இருக்கும், ஃபேமிலியில் அவருக்கு பிரச்சனை டைட்டாக இருக்கும். அவரால் வேறு எங்கேயும் சிந்திக்கவோ அல்லது வேறு எதுவும் யோசிக்க முடியாது. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் லைஃப்ன்ற மாதிரி அவங்க லைஃப்பை முடிச்சிருப்பாங்க. ஒரு நாட்டில் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அந்த 2 மகன்களுக்கும் ஒரு 18 வயசு இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, நீங்கள் காட்டுக்கு வேட்டையாடும் போகும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்லும்போது அந்த மன்னன் சொல்கிறாரு, ஒரு தடவை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி, நான் இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அவங்க பசங்க வந்து அடம்பிடிச்சு கேட்கும்பொழுது, சரி நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நான் காட்டுக்கு வேட்டையாட கூப்பிட்டு போகிறேன், அந்த போட்டியில் வின் பண்ணலன்னா உங்களுக்கு எங்கேயோ கூட்டு போக மாட்டேன், முடிவு பண்ணிக்கங்க சொல்கிறாரு. சரி சொல்கிறாங்க. அதாவது அந்த போட்டியோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வரைக்குமே அவங்க வந்து ஒரு மூட்டை கொடுப்பாங்க. அந்த மூட்டை ஃபுல்லாக செங்கல் இருக்கும், அதை சுமந்துக்கிட்டு போகணும். அவங்க போகிறாங்க, ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2 பிள்ளைங்க பின்னாடியே வந்து 2 சிப்பாய்களும் வந்துட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் முடியல, அவனால் நடக்க முடியுதுக்கு பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுறான். காட்டுக்கு கூட்டு தானே போக சொன்னேன், நான் வேறு ஏதாவது கேட்டேன்னா, ஏன் அந்த அப்பா இப்படி பண்ணுறாரு, சுமக்க முடியாமல் நம்ம ஏன் சுமந்துட்டு போனோம், என்னால் முடியவே மாட்டேது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதுக்குன்னு அந்த ஒரு கல் கூட எடுத்தது இல்லை, எனக்கு இவ்வளோ பாரமான்ட்டு அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் திட்ட என்ன பண்ணால் பின்னாடி இருக்கக்கூடிய சிப்பாய் கிடுக்குன்னு வந்துட்டு அவன் திட்ட உடனே 2 கல், அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய 2 கல்லை எடுத்துட்டான். கொஞ்சம் லகுவாயிடுச்சு. மறுபடியும் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே மறுபடியும் அவன் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். முதல் பையன் வெயில் எப்படி நான் நடக்க முடியும்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடனே மறுபடியும் அந்த சிப்பாய் ஓடி வராரு. இன்னும் 2 கல் அவனை லகுவாக்குறாரு. இன்னொரு பையன் கூட நடந்துட்டு வரான். அவன் அமைதியாக வரான். எல்லா வெயிட்டும் அவன் சுமந்து அமைதியாக தான் வந்துட்டு இருக்கான். இவனை பார்க்க அவனுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. நம்மள ஏன் இப்போ சொன்ன மாதிரி எதுக்கு ஒரு காட்டுக்கு போகிறதுலாம் ஒரு டாஸ்க்காக, அதுக்காக இவ்வளோ தூரமாக வரணும், இதெல்லாம் ஒரு விஷயம் போட்டியான்ட்டு அவனும் மனசுக்குள்ளே தோண்டினாலும் அவன் அமைதியாக வரான். இவன் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்க, தலையில் அடிச்சுக்கிறான், இது எனக்கு தேவையே இல்லை, நான் விட்டுட்டு போயிடுறேன், அமைதியாக அரண்மனையில் சந்தோஷமாக இருந்திருப்பேன், இது போல் ஒரு மூட்டிலாம் சுற்றி கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாட்ட நான் சொல்ல போகிறேன், அப்பாவுக்கு எதோ ஆயிடுச்சு, அவர் மென்டல் ஆகிட்டார், அப்படி இப்படி கண்டபடி புலம்ப ஆரம்பிச்சோன்னே மறுபடியும் அந்த சிப்பாய் பின்னாடி ஓடி வந்து மறுபடியும் 2 கல் எடுத்து அந்த மூட்டையை லகுவாக்குறான். இருந்தாலும் அவனால் பத்தலை, நீங்கள் எங்கே அது கல்லுகள் எடுத்து லகுவாக்குறீங்க, மூட்டையே வேணான்னு போட்டு நான் அந்த போட்டியிலே வரலன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த ஒரு பையன் மட்டும் கடந்து போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காடு வழியாக போகிறான். அதுக்கப்புறமா பெரிய சாலை வழியாக போக போக வெயில் அடிக்குது. மலை மேலே ஏறும்போது கால்லாம் சுட ஆரம்பிச்சிடும். அவனாலே முடியல, டென்ஷன் ஆகிட்டான். அடடட, அண்ணன் போன மாதிரி தான் நம்மளும் போயிடணும் போல, இது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும், ரொம்ப கொடுமையாக இருக்குது, இது காட்டுக்கு தான் நம்ம கூப்பிட்டு போக சொன்னோம், இதுக்காக இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்பான்ட்டு புலம்போது மறுபடியும் பின்னாடி இந்த ஒரு சிப்பாய் வந்து 2 கல் எடுத்து லகுவாக்குறாரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அவங்க புலம்ப 2 கல் அவங்களுக்கு லகு ஆகிடுது, அதாவது வெயிட்டு கம்மியாகிடுது. மறுபடியும் அந்த பாலைவனத்து வழியாக கூட்டு வராரு. அங்கேயே சுடுவாருன்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். மறுபடியும் 2 கல் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை கடந்து வரான். அந்த இடத்துலையும் வந்து 2 கல் எடுத்துடுறாங்க. போக போக வெயிட்டு கம்மியாக அவனுக்கு வந்து வெயிட்டு கம்மியான விஷயமா தெரியல. ஆனால் நடக்க முடியாதனால புலம்பிகிட்டே வரான். ஒரு கட்டத்துக்கு மேலே பேக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கற்களும் காலியாகிடுச்சு. ஆனால் பேகு மட்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பேகு கையிலேருந்து எல்லையை தொட்டுடுறான். ரீச் ஆகி முடிஞ்சிட்டான். முடித்த உடனே மூட்டையை தூட்டணுங்கிறது தான் அவங்களுக்கு டாஸ்க் இருந்ததுனால ராஜா வந்து கேட்குறாரு, ஏன் உன்னால் தூக்கிட்டு வர முடியலன்னு ஃபஸ்ட்டு பையனை கேட்குறாரு. இல்லை, நீங்கள் ரொம்ப என்ன கொடுமைப்படுத்துறீங்க, இவ்வளோ வெயிட் நான் அப்படி தூக்கிட்டு வர முடியும், என்னால் தூக்கிட்டு வர முடியல சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், அந்த நீங்கள் கொண்டு வந்த செங்கல் வந்து வெறும் செங்கல் கிடையாது, அதுக்குள்ளே நான் தங்கத்தை வச்சுருக்கேன், நீங்கள் கொண்டு வந்த அனைத்து மூட்டைகளிலும் பார்த்தீங்கன்னா தங்கம் தான், உங்களுக்கு பார்க்குறதுக்கு செங்கல் போல் இருக்கும், அதனால தான் ஒவ்வொரு நீங்கள் புலம்ப அது வந்து அதோடைய விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்த செங்கலை நாங்கள் எடுத்து வச்சுட்டேன், ஒவ்வொரு முறையும் புலம்பும் போது அதை நான் எடுத்துட்டேன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பையன் ஐயோ இது தெரியாமல் போச்சே, நான் ஏமாந்துட்டேனேன்ட்டு
அவன் ஃபீல் பண்ணான். அப்போது அந்த 2வது பையன் என்ன சொன்னான், ஆமாப்பா நீங்கள் சொன்னது கரெக்டு, நானும் என்னுடைய செங்கல்லாம் நீங்கள் கொடுத்த தங்கத்தெல்லாம் விட்டுட்டேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் உங்களை ரொம்ப திட்டேன், நானும் வரும்போதெல்லாம் புலம்பிட்டு தான் வந்தேன் போது அவங்க அப்பா சொல்லார், நீங்கள் 2 பேரும் என்னை திட்டுறது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் திட்டுறதுனால நான் நீங்கள் என் பையன் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, நீங்கள் இந்த நாட்டின் இளவரசர்கள், அதனால் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த போட்டியில் வெற்றி பெறது யாருன்னா 2வதாக வந்த நீ தான் வெற்றி பெற்றன்னு சொன்னார். எப்படின்னு முழிக்கும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ கையில் வச்சுருந்த அந்த பேக்கில் ஒரு முத்திரை இருக்குது பாரும்போது முத்திரையை பார்க்குறாங்க. அந்த முத்திரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா இளவரசராக இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு டாஸ்க் இதே போல் கொடுத்தாராம். அதாவது அந்த பேகு தான் ராஜ்யபாரம், அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜ்யபாரம். இந்த ராஜ்யபாரத்தில் நகைகள் இருந்தாலும் சரி, தங்கம் இருந்தாலும் சரி, செங்கல் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் அந்த ராஜ்யபாரத்தை விடாமல் பிடிச்சிட்டு வந்துட்டேன் இல்லையா. ஸோ அந்த கோணியை நீங்கள் போட்டு வந்திருக்கலாம், ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதே போல் உண்டிருந்தக்கூடிய செங்கல் தான் மற்றவங்க தான் எடுத்தாங்க தவிர நீ யார்கிட்டையும் கொடுக்கல, நீ தூக்கி போடலை. அதற்கும் பொறுமையாக அந்த ராஜ்யபாரத்தை கொண்டு வந்ததுனால நீ தான் இந்த நாட்டில் அடுத்த ராஜாவாக தகுதி உடையவன் சொல்லி அவன் தலையில் கிரீடத்தை வச்சார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நமக்கு ஒரு டாஸ்க் வரும், அந்த டாஸ்க்குன்னு தெரியாது. அதாவது ஒரு 10 லட்ச ரூபா கடன் போல நமக்கு இருக்கும், 1 லட்ச ரூபா கடன் இருக்கும், அல்லது 1 கோடி ரூபா கடன் இருக்கும். நமக்கு இந்த கடனை அடைச்சா போதும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கடவுளுடைய திட்டம் வெறும் 1 கோடி ரூபா தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கிடையாது. அந்த 1 கோடி ரூபாய்க்கு பின்னாடி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய திட்டங்கள்லாம் வச்சுருப்பார். இருந்தாலும் இதை அடைச்சா போதும் நம்ம நினச்சிட்டு அது நம்ம ஓடிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் புலம்புது மட்டும் கிடையாது. நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டும் நம்ம உதவலை, அப்பா அம்மா உதவலை, கூட இருக்கிறவங்களும் உதவலை சொல்ல முடியும். கடவுள் மேலே அவராக நம்புவோம். அவரு சில டைம்ஸ் வார்த்தை அல்லது ஒரு ரிப்ளை இல்லை, எந்த பதிலும் கடவுள்கிட்ட இல்லை பாஸ், நான் போகாத கோயில் கிடையாது, கும்பிடாத சாமி கிடையாது, எல்லா சர்ச்சு எல்லா மசூதியும் போயிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எந்த விதமான பலனும் கிடையில, தாயத்து கட்டியிருக்கேன், எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன், எனக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, கடவுள் என்னை கைவிட்டுட்டார், கடவுள் எனக்கு ரொம்ப மோசமாக நடத்துகிறாரு, கடவுளுக்கு ஒரு கண்ணே கிடையாதுன்னு கண்டபடி நம்ம புலம்பினாலும் அவரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு குற்ற மனசாட்சி உங்களுக்கு வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ திட்டிருந்தாலும் சரி, இதனால் நீங்கள் நாத்திகனாய் மாறி போயிருந்தாலும் சரி, நீங்கள் நாத்திகனமான போனாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அவர் பையன், நீங்கள் அவன் மகள். அதனால் உங்களை எந்த விதத்திலும் அவர் சோர்ந்து போக விட மாட்டார், எந்த விதத்திலும் உங்களை வெறுக்க மாட்டார். நீங்கள் அவர் திட்டினாலும் அவர் அமைதியாக இருப்பார். அவருடைய திட்டம்லாம் என்னென்னா, அந்த சாக்கு பையன்றது நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் எவ்வளோ பொருட்கள் வரும், சம்டைம்ஸ் பொருட்கள் இல்லாமல் போகும், இருந்தாலும் இந்த நம்பிக்கையை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்து போகும் பொழுது, நீங்கள் புலம்பிட்டு கடந்து போகிறீங்களோ, இந்த கடன் பிரச்சனையில் எவ்வளோ தான் நீங்கள் கடவுளை திட்டிட்டு போகிறீங்களோ, திட்டுறதுலாம் விஷயமே கிடையாது. அவரோட நோக்கம் அது கிடையாது. நீங்கள் கடந்து போகணும், ரீச் ஆகிற வரைக்குமே நம்பிக்கையை விடாமல் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரும்பொழுது இது ஒரு பெரிய நன்மை தரும். இந்த பிரச்சனையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்கள் கூடவே இருக்கார். அதனால் உங்களை விட்டு வேடிக்கை பார்க்கறது கிடையாது. நீங்கள் விழும்போது நீங்கள் விழுநோட்டு கடவுள் தள்ளுறதுலாம் கிடையாது. நம்ம அப்படி நினச்சிட்ருக்கோம், நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது, எதிர்பார்த்தது கிடைக்கல, இதெல்லாம் உங்களுக்கு தோன்றினாலும் கடவுள் உங்கள் கூடவே இருக்கிறார். இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும். இந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போயிட்ட பிறகு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் யோசிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய உங்கள் கடன் பிரச்சனையானாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு கனவு போலவே நீங்கள் மறந்தே போயிடுவீங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களோட பீக்கான வர்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் நல்ல செல்வந்தனாக இருப்பீங்க, வேறு லெவலில் போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்க கூட டைம் இருக்காது. அந்த லெவலில் உங்கள் மைண்டு மாறிடுங்க. அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை ருசித்து பார்த்துக்குங்க. இந்த சூழ்நிலை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வராது. இந்த கஷ்டமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வரப்போகிறதே கிடையாது. அதனால் அதை முடிவு பண்ணிக்கோங்க. பண்ணுறியா பண்ணு, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இல்லை, என் லைஃப் வேறு மாதிரி இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் வாழ்க்கை நகர்த்தும் போது, நீங்கள் கடந்து போகும்பொழுது கடவுள் உங்களுக்கான கிரீடத்தை கண்டிப்பாக வைப்பார். இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி திங், நீங்கள் யாருக்கு என்ன நன்மை செய்திருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ ஏமாற்றம் உங்களுக்கு வந்திருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் விழுந்திருந்தாலும் சரி, எல்லாமே அவர் எழுதி வச்சிருக்காரு. ஒன்றும் மிஸ் பண்ணாமல் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இவங்க ஹெல்ப் பண்ணல, அவங்க ஹெல்ப் பண்ணல, எந்த ஒரு விஷயமே எனக்கு நடக்கலை, விரக்தி ஆகிட்டேன், எனக்கு பொறுமை இதுக்கு மேலே இல்லைன்னீங்கன்னா, பெரிய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு தகுதியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொறுமை தான். ஸோ பொறுமையாக இருங்க, உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் தயாராகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அதை அடைவீர்கள், பெரிய லெவலில் வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.